வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் எல்லோரும் இங்கு வந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. சற்று இப்படி வந்து நின்று கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் முன்னமே அறிமுகமானவர்கள் இல்லையே, எங்களுக்கு ஏன் இந்த பிரத்யேக மரியாதை? இது பிரத்யேக மரியாதை இல்லை. இதை பற்றி சற்று விளக்கமாக கூறினால்தான் உங்களுக்கு புரியும். எங்கள் எஜமானரை போன்ற ஒரு பரோபகாரியை நீங்கள் காண்பது அரிது. தொழிலாளர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் தான் என் எஜமானர்கள், நான் உங்களுக்காக உழைப்பவன் என்று சொல்லும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அவர். அவர் வைணவர் என்பதால் நாங்கள் ஒவ்வொரு வைணவரிலும் எங்கள் எஜமானரையே தரிசிக்கிறோம். இது நாங்கள் அவருக்கு கொடுக்கும் மரியாதையை தவிர தங்களுக்கென்று பிரத்யேக மரியாதை இல்லை. இப்படி எஜமான் விசுவாசம் கொண்ட தொழிலாளர்களையும் தொழிலாளர்களை எஜமானர்களாக மதிக்கும் எஜமானனையும் நான் கண்டதே இல்லை. இதுவே இவர்களின் எஜமானரை நான் சந்திக்க வேண்டும் என்ற என் ஆவலை தூண்டுகிறது. இது அவர் வரும் நேரம்தான். பூஜை செய்து கொண்டிருக்கிறார். பூஜை முடிந்து அவர் வெளியே வந்தவுடன் நீங்கள் அவரை சந்திக்கலாம். வாருங்கள், எல்லோரும் வரிசையாக வந்து நில்லுங்கள். அழாத அழாத. ஏனம்மா குழந்தை இப்படி அழுகிறது? நேத்துல இருந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சாமி. ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்ததா கொஞ்சம் பரவாயில்ல, அதான் பசியில அழுகுது. கொஞ்சம் பொறுத்துக்குப்பா. ஐயா, அந்த குழந்தைக்கு உணவு கொடுங்களேன். இல்லையப்பா, எஜமானர் உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இறைவனுக்கு அமுது படைத்த பின்புதான் அன்னதானத்தை ஆரம்பிக்க முடியும். பூஜை முடியும் வரை இது வெறும் சாதம். பூஜை முடிந்த பின்புதான் இது பிரசாதம். பிரசாதமாக கொடுப்பதைத்தான் சின்ன எசமான் கூரேசன் விரும்புவார். எனக்கும் அது தெரியும். ஆனால் குழந்தைக்கு இதெல்லாம் தெரிய நியாயமில்லையே. தயவு செய்து குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்கள். பழக்கத்தை மாற்ற சொன்னால் எப்படி? இது எஜமானரின் கட்டளை, எங்களால் மீற முடியாது. ராமானுஜா, எதற்கு இந்த வாதம்? சற்று பொறுமையாக இரு. அவர்களின் எஜமானர் வந்துவிடட்டும். இல்லையப்பா, குழந்தையின் கதறல் கல்மனசுக்காரர்களையும் கரைத்துவிடும் எனும் போது இளகிய மனம் கொண்ட நான் எப்படி இதை சகித்துக் கொள்ள முடியும்? இவர்கள் சொல்வதை பார்த்தால் இவர்கள் எஜமானரும் மிகவும் இளகிய மனசுக்காரராகத்தான் இருக்க வேண்டும். என்னை அவர் நிச்சயம் புரிந்து கொள்வார்.